இன்று நாம் பார்க்க போற கேள்வி என்னென்றால், இறைப்பணி இறைப்பணி செய்கிறவர்கள் அனைவருக்கும் மோட்சம் உறுதியா அப்படின்னு பார்க்குறோம். அநேகர், குறிப்பாக ரிலீஜியஸ் பீப்புள்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், தமிழில் ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நான் சரியில்லை சரியா. ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஃபாதர்ஸ், பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு இவங்கெல்லாம் அப்படின்னு வச்சுக்குவோம் இறைப்பண்ணினோன்னு. அதனால் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, குறிப்பாக நமக்கு நிச்சயமாக மோட்சம் உண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வாழ்வையே தியாகம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இல்லற வாழ்வை குறிப்பாக தியாகம் பண்ணி, அடுத்தது குடும்ப வாழ்வு, அவங்க குடும்பத்தில் இருக்கிறது பதிலாக இங்கே வந்து திருச்சபைக்குள் குடும்பமாக வாழ்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னா, ஒரே நோக்கம்தான். அது என்னன்னா, கடவுள் இயேசுக்காக தியாகம் பண்ணிட்டு வராங்க. அப்ப இயேசுக்காக நான் இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கையில எனக்கு கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்லுவாரு? இது அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய உண்மையான கேள்வி. ஏன்னா எனக்கெல்லாம் நிச்சயம் கிடைச்சிரும், அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறேன், அதனால நிச்சயம் அவர் கொடுப்பாரு, என்னை காம்பன்சேட் பண்ணணும்ல, என்னோட தியாகத்துக்கு அவர் ஏதாவது உபகாரம், அதாவது பரிகாரம் அவர் செய்யணும்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கையில அவங்களுக்குலாம் வந்து ஒரு மேட்ரு வந்து அவங்களுக்கு இதாகிடுது. என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு உறுதி போல் தெரிகிறது. எது? மீட்பு. ஆனால் நாம் ஏதாவது இப்படி சொல்லும் பொழுது, குறிப்பாக எதை சொன்னோம் என்றால், ஆயர்கள், குருக்கள் இவங்களுக்கெல்லாம் தெரியாதா இதை பற்றி அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, அவர்களெல்லாம் எப்படி வந்து தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். எனவே அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு செய்தி தெரிந்திருக்க வேண்டும். அது சரியாக அங்கே தெரியாதனால் அந்த கேள்விக்கு மீண்டும் இங்கே பதில் சொல்கிறோம். மீட்பு ஒருவருக்கு எப்படி கிடைக்கும்? தியாகம் செய்தால் கிடைக்குமா? என்ன சொல்லியிருக்கிறார் இயேசு? மீட்பு ஒருவருக்கு நான் எப்போது தருகிறேன் என்று எப்போ சொல்கிறார் என்று பார்த்தால், மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், அதெல்லாம் சொல்றார் அல்லவா? அதெல்லாம் வந்து மீட்பை குறித்து தான் முதலில் நாம் பார்க்க வேண்டும். மற்ற பொருள்லாம் கேட்குறீங்களா கேட்காம இருக்கீங்களா அது கவலை இல்லை. மற்ற 6வது அதிகாரத்தில் 6-9 படிச்சீங்கன்னா சொல்லுவார், நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன தேவை? ஊனியல்பு தேவை. மண் உலகத்தில் உனக்கு தேவைப்படக்கூடிய தேவைகள் அனைத்தும் தந்தையாகிய கடவுள் உனக்கு செய்து விட்டார் அப்படின்னா, இது எல்லாமே ப்ரீ பிளான்ட். என்னுடைய தேவை எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டு அப்படிங்கிறது மாதிரி தான். அதாவது டெஸ்டினின் அப்படி வந்துடுவாங்க, அப்படி அது கிடையாது. எனக்கு சோதனை கொடுக்கப்படுகிற இந்த உலகத்தில் எனக்கு என்னென்ன விதமான சோதனையெல்லாம் கொடுத்து என்னுடைய விருப்பத்தை கண்டறிய வேண்டும் என்று திட்டமிட்டுதான் நான் இந்த உலகத்தில் பிறக்கிறேன். அதாவது கடவுள் திட்டமிட்டதால் என்னை இங்கே பிறக்க விடுகிறார். இந்த குடும்பத்தில் நீ பிறக்க வேண்டும், இன்ன பணி நீ செய்ய வேண்டும், இதில் உனக்கு சோதனை வரும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் என்னை பிறக்க விடுகிறார். நான் சரி ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் உங்கள் குடும்பத்தை மறக்க மாட்டேன், உங்கள் உறவை தேடி வந்து விடுவேன் என்று நான் வாக்குறுதி கொடுத்த பிறகுதான், அது அங்கே நான் கேட்ட பிறகுதான், எனக்கு உங்கள் உறவு கொடுங்கள் என்று கேட்ட பிறகுதான் இங்கே உயிர் கொடுக்கிறார். ஏன்னா அங்கே வந்து கடவுளை நேரில் பார்க்குறோம். நேரில் பார்த்தா எல்லாருமே எனக்கு வேணும்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து கடவுளே பார்க்க முடியாது. இந்த உலகத்துக்கும் விண் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, விண் உலகத்தில் நாம் கடவுளை பார்க்கலாம், மண் உலகத்தில் கடவுளையே பார்க்க முடியாது. 2 நாள் முன்னாடி கூட வசனம் வந்துச்சு, யாருமே பார்த்ததில்லை, மகன் மட்டும்தான் பார்த்திருக்கிறார் கடவுளை அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாருமே பார்க்கக்கூடாது, பார்த்திருக்க கூடாது இந்த உலகத்தில் இருந்து கொண்டு. மறைபொருள் வெளிப்பட்டு விடும் அல்லவா? அப்ப எல்லாருமே வேணும் தான் சொல்லுவாங்க. அப்ப கடவுள்னா என்ன, யாரு எப்படின்னா தெரியாத நிலையில் நான் உண்மையிலேயே கடவுளை நேசிக்கிறேனா, அதை கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த நேசத்தின் அடையாளம், நான் கடவுளை நேசிக்கிறேன் என்பதற்கான அடையாளம் 1,00,000 தடவை, 1 கோடி தடவை, 100 கோடி தடவை அந்த அவரை நேசிக்கிறேன் என்று சொல்வதல்ல. நேற்று ஒரு திரைப்படம் பார்த்தேன், தெலுங்கு படம் தான். அதில் அந்த தமன்னா அவர்கள் நடித்திருப்பார். அதில் என்ன நடக்கும் என்றால், ஏதோ 10 லட்சத்தி, ஏதோ 1 கோடியே 1 லட்சம் தடவையா நம்ம சொல்லி அது சொல்லிட்டா அந்த தமன்னாவுக்கு கடவுளுடைய சக்தி கிடைத்து விடுமாம். அப்படி கதை போகுது. அதனை இறுதியில் சொல்லி முடிக்கவில்லை, இல்லைன்னா அவரால் அழிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமையான கதை. அதுல என்னன்னா, அது மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பிரைஸ்லாட்னு 1 கோடி தடவை சொன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு சக்தி கிடைச்சிரும், இல்லாட்டி கடவுள்கிட்ட போய் கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துருவாரு.
இப்படி பலர் பல விதமாக நினைத்துக் கொண்டு கடவுளை புகழ்வதிலேயே நேரத்தை கழிப்பார்கள். ஆனால் மீட்பு என்பது அப்படி அல்ல. அதான் சொல்றார், மீட்பு வேணுமா நீ கேட்கணும், கேட்கணும்னா நீ தட்டணும், தட்டணும்னா நீ தேடணும். எங்க தட்டுறது, எப்படி தட்டுறது, தேட வேண்டும். எங்க தட்டணும் அப்படின்னா, எங்கே கடவுளின் உறவு தருகிறேன் என்று ஒரு மதம் இருக்கிறதோ அந்த மதத்துல போய் தட்டி கேட்கணும். ஐயா எனக்கு திறந்து விடுங்க கதவை அப்படின்னா, எனக்கு திருமுழுக்கு கொடுங்க, நான் உள்ளே வந்து விடுகிறேன் அப்படின்னு இந்த கடவுளின் குடும்பத்திற்குள் அந்த இல்லத்திற்குள் வர அந்த இல்லத்தின் கதவை தட்ட வேண்டும் ஒரு ஆளு. அப்ப தட்டணும்னா தேடணும். என்ன தேடணும்? எந்த குடும்பத்தில், அதாவது எந்த ஒரு மதத்தில் இந்த குடும்பம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கமெண்ட் போட்டிருக்கிறார், குடும்பம்னு வந்துட்டாலே கடவுள் இல்லைன்னு ஆயிரும்ல. கடவுள் இல்லைல, கடவுளுக்கு குடும்பம்னு சொல்ற, அந்த குடும்பம்னா கடவுள் இல்லைன்னு ஆயிரும்லன்னு சொல்லுவார். அவர் நம்பிக்கையில் அப்படித்தான். அவர் ஒரு கடவுளுக்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறார். அந்த வரையறைப்படி கடவுளுக்கு குடும்பம் இருக்கக்கூடாது. அதுதான் மற்ற நம்பிக்கை உடையவர்கள். அவர்கள் வேண்டாம்னு சொல்றார். போய எனக்கு அது மாதிரி கடவுள் குடும்பம்லாம் எனக்கு நம்பிக்கை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவர் விருப்பம், அது நம்ம திட்டிட்டு இருக்க முடியாது. எனக்கு வேணுயா அப்படின்னு சொல்றவங்களாம் கத்தோலிக்கர், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களாம் கத்தோலிக்கர் அல்ல. அந்த வேண்டாம்னு சொல்றவங்க தான் அறுமுறை இயக்கத்தினர் இருக்கிறார்கள். ஆனால் தான் அவர்களை கத்தோலிக்கர் அல்ல என்று நான் தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறேன். திருச்சபை சட்டமும் சொல்கிறது, திருச்சபை கோட்பாடு சொல்கிறது, திருவிழியமும் சொல்கிறது. நாளை பார்ப்போம்.